ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மேனியா. இன்னைக்கு நம்ம ஒரு இசைக்கை மானுவா தான் பார்க்க போறோம். இது ஃபன்னியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஃபீமேல் லீட் திடீர்னு செத்து போயிடுறா. செத்து போன ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறா. ஆனா ஒரு மெயின் லீடாவோ இல்ல சைட் கேரக்டராவோ கண் முழிக்கல. அதுக்கு பதிலா ஒரு காக்காவா கண் முழிச்சா. இதெல்லாம் அவளால நம்ப முடியல. இதுக்கப்புறம் அவ எந்த மாதிரி சூழலை சந்திக்க போறான்னு பாக்கலாம். இந்த மானுவோட பேரு த க்ரோஸ் பிரின்ஸ், அதாவது காக்காவோட இளவரசன். சரி, இப்ப கதைக்குள்ள போலாம். எடுத்தோடனே பலூன்ஸ் எல்லாம் பறக்கிற ஒரு கலர்ஃபுல்லான ஜூவை காட்டினாங்க. அங்க கேஜ்குள்ள சில புலிகள் இருந்தது. ஆபத்துன்னு வார்னிங் சைன் கூட இருக்கு. ஆனா அந்த கேஜ்குள்ள ஒரு பொண்ணு கிளீன் பண்ணிட்டு இருந்தா. இவதான் நம்ம மெயின் லீடர். இன்னைக்கு அவ ஹாப்பியா இருக்கா. அவளோட மேனேஜர் வெக்கேஷனுக்கு போயிட்டாரு. அதனால இங்க இருக்க அனிமல்ஸை இவளை பாத்துக்க சொல்லிட்டாரு. மத்தவங்களோட வேலையை பாக்குறது பெரும்பாலான பேருக்கு பிடிக்காது. ஆனா இவ அப்படி இல்ல. ஏன்னா இவளுக்கு அனிமல்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். அதெல்லாம் அவ கண்ணுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான பெர்ஃபெக்டான கிரியேஷனா தெரிஞ்சது. அதனால அந்த கேட்டை கிளீன் பண்றதுக்கு கூட அவளுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அவ இந்த மாதிரி வைல்டான மிருகங்களோட ஒர்க் பண்ணாலும் அவளுக்கு இந்த ஜூ கீப்பரா இருக்கிறது அவ்வளவு பிடிச்சிருந்தது. அப்பதான் அவகிட்ட ஒரு பெரிய மிருகம் நெருங்குச்சு. அதை பார்த்து மிரண்டு போனா. அப்புறம் பல மணி நேரங்கள் கழிச்சு கண்முழிச்சு பார்த்தா ஏதோ காட்டுல இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அங்க இருக்க மரங்களை பார்த்தா அவளுக்கு ஜூல இருக்க மரம் மாதிரி தெரியல. சரி, போன் எடுத்து பாக்கலான்னு கைய தூக்குனா. கைக்கு பதிலா ரக்க இருக்கு. பார்த்தா அவ ஒரு காக்காவா மாறி இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு சுத்தமா புரியல. அவ மறுபடியும் பிறந்திருக்காளா இல்ல அவளோட ஆன்மா காக்கா உடம்புக்குள்ள போயிடுச்சான்னு ஷாக்ல கத்துனா. ஆனா அது காக்கான்னு காக்காவோட சத்தம் கேடுச்சு. மத்தவங்க எல்லாம் மெயின் லீடாவும் இல்ல சைட் கேரக்டர்ஸாவும் இருக்கப்போ அவையே காக்காவா வந்தான்னு கடுப்பானா. அப்படியே ஒரு அனிமலா மாறி இருந்தாலும் ஒரு சிங்கமாவோ புலியாவோ ஆயிருக்க கூடாதா? ஏன் இந்த கெட்ட சகனமான காக்காவா மாறணும்னு வெறுப்பானா. இப்ப என்ன பண்றது? ஒரு காக்காவாவே இருந்து காலத்தை கழிக்க போறோமா? அதுவும் இல்லாம முக்கியமா நான் என்ன தின்றது? புழுவையா பூச்சியவா? என்னை மட்டும் இப்படி மாத்தின கடவுளை பார்த்த நான் அந்த ஆளோட கண்ணை கொத்தி எடுத்துவேன்னு கோவப்பட்டா. ஆனா காக்கா அங்க நட்ஸும் பழங்களும் சாப்பிடும்ல. அதனால அவ அதை தேடலான்னு டிசைட் பண்ணா. பார்த்தா அவ பறக்க முடியாத பார்த்தா அவளே ஆச்சரியப்பட்டா. ஒரு காக்காவா வாழ்றதும் அவ்வளவு ஒண்ணும் மோசமா இருக்காதோன்னு நினைச்சா. அப்படி பறக்கும் போது கீழே சில குரல் அவளுக்கு கேட்டுச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நம்மள ஹர்ட் பண்ணுவான். அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு பேசிக்கிட்டாங்க. இவளுக்கு அவங்க மக்களா? அப்படின்னா நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி தேடி அலையறதுக்கு ஒருத்தரோட பெட்டா இருக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு யோசிச்சா. ஆனா காகங்கள் அவ்வளவு நேசிக்கப்படுற ஒரு ஜீவன் இல்லைல்ல. அதெல்லாம் அவ ட்ரிக்ஸ வச்சு அவங்கள வின் பண்ணலாம்னு நினைச்சு அவங்கள நோக்கி போனா. ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அந்த மனுஷங்களே எல்லாம் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற அரக்கர்கள். இந்த உலகத்துல ஒண்ணு பண்ண முடியாது போலேன்னு அவ்வளவு ஷாக் ஆயிட்டா. ஆனா இந்த ஆக்ஸ் பேசுறத வச்சு இந்த இடம் மேப்ல பார்க்க முடியாத ஒரு ஃபேண்டசி உலகம்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா இந்த மாதிரி ஆக்ஸ் நிறைய விதமான ஃபேண்டசில இருக்குங்க. நாவல்ல, காமிக்ல இல்ல கேம்ஸ்ன்னு தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்க பேசுற மொழி அவளுக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் கடவுள் தாராளமா இருந்திருக்கலாம்னு நினைச்சா. அந்த ஆர்ட்ஸ் வேற அவனை கண்டுபிடிச்சு தீரணும்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப இதை வச்சு அவ தெரிஞ்சுக்கிட்டா இங்க வேற ஒரு ஆளு இருக்காங்கன்னு. ஒருவேளை படை வீரனா இல்ல வேட்டையாற்றவனா இருக்குமான்னு தேடி போனா. அப்படியே அந்த ஆளை கண்டுபிடிச்சு அவனை வான் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு ஃபுல்லா சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தா. அப்ப அங்க ஒரு ஆளு நல்லா மின்னுற கோல்டன் கலர் கண்ணோட பிளாண்ட் ஹேர் வச்சு மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவனோட மனசுல, ச்சே, என்னை பார்த்து இங்க இருந்து அட்டாக் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனா இது ஏன் தப்புதான். கவுண்ட் ஃபெரோன் கூட ஃப்ரெண்ட் ஆகிற வாய்ப்பா இது இருந்தாலும் நான் கண்மூடித்தனமா நம்பி அவரோட வேட்டைக்கு வர ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. இதெல்லாம் லெவ்லினோட பிளான்னு யாருக்கு தெரியும்? இம்பீரியல் ஃபேமிலிக்குள்ள ஓடுற அந்த பவரை மட்டும் நான் எழுந்திருந்தா என்ன நானே இந்நேரம் காப்பாத்திருப்பேன். அடுத்த வாரிசுக்கான உரிமையை பத்தி நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைச்சு இதுதான் என் முடிவான்னு கேட்டுக்கிட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபீமேல் லீட் அவனை பார்த்து, இவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன்னு ஷாக் ஆனா. அவனும் ஏதோ அழுற மாதிரி சத்தம் கேட்டு அவ பக்கம் திரும்பி பார்த்தான். ஷாக்கோட, காகமா? இதுங்க பிணத்தை தின்னு உயிர் வாழ்றதுங்க. இதுங்களை போர்க்களத்திலயும் கல்லறைக்கிட்டு இருந்தானு பார்க்க முடியும். இதுங்க சாவோட அடையாளமாச்சு. என் சாவுக்காக வெயிட் பண்ணி என்னை சாப்பிட பாக்குதான்னு நினைச்சான். அதனால அந்த காகத்தை அவன் துரத்த நினைக்கிறான். ஆனா சத்தம் போட்டா அந்த ஆர்ட்ஸும் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவன் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறப்பவே நம்ம மெயின் லீட் காக்கான்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அவனும் இந்த காகத்தை அமைதியாக்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம மெயின் லீட் அங்க இருந்து பறந்து போனா. அதுவும் கத்திக்கிட்டே. இவனுக்கு ஏன் அந்த காகம் திடீர்னு இப்படி பறந்து போகுதுன்னு புரியல. இந்த ஆக்ஸும் ஒருவேளை அந்த காக்கா மனுஷனோட உடலை பார்த்துதான் பறக்குதோன்னு அதை ஃபாலோ பண்ண டிசைட் பண்ணாங்க. இந்த பக்கம் அந்த பிளாண்ட் ஹேர் காரனும் அந்த காக்காவை பின்தொடர்ந்து ஆக்ஸ் போறதை தெரிஞ்சுக்கிட்டான். அவனோட உடலுக்காகவும் அது காத்திருக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டான். மெயின் லீடும் இந்த ஆக்ஸ் அவளை ஃபாலோ பண்றதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா.
அதே மாதிரி அந்த ஆளை எங்கேயோ பார்த்திருக்காரு ஞாபகம் இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல. ஆனா இந்த இடம் என்னன்னு தெரியணும்னா அவளுக்கு அந்த ஆளுதான் தேவை. நான் ஒண்ணு அவன் அழகா இருக்கான்ல காப்பாத்தல, அவனை வச்சுதான் இது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஆக்ஸ் அவனை கொல்லக்கூடாதுன்னு அந்த ஆக்ஸ் அவன் மலை இடுக்கல கொண்டு வந்து நிப்பாட்டி அவ பாட்டுக்கு பறந்து போயிட்டா. மறுபடியும் அந்த பிளாண்ட் ஹேர்காரனை பார்க்க வந்தா. ஆனா அவன் அந்த இடத்துலயே இல்ல. அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும் போல. அந்த அடையாளம் அங்கேயே அப்படியே பின்தொடர்ந்து வேற போகுது. அவளோட காயத்துக்கு ஏதாவது இலை தலைய பறிக்கலாம்னு நினைச்சா. ஆனா அவளுக்கு பிளான்ட பத்தி அவ்வளவா எதுவும் தெரிய வேற செய்யாது. ஆனா பேர்டோட இன்ஸ்டிங் இருக்கிறதுனால அவளால எது சாப்பிடுறது எது பாய்சன்னு பார்க்க முடிஞ்சது. ஆனா அது மனுஷங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா என்ன பண்றது? பரவாயில்ல பண்ணலான்னு அங்க இருந்து எதோ தேடிட்டு இருந்தா. இந்த பக்கம் அந்த ஆளு அங்க ஓடுற ஓடையில அவனோட காயத்தை கழுவிட்டு இருந்தான். அதுவும் இல்லாம அந்த வாடை தெரியாதனால ஆக்ஸும் அவனை தேடி வர மாட்டாங்க. தற்செயலா இருக்கலாம், ஆனா அந்த காகம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் சண்டை போட்டு செத்துருப்பேன். சாவோட அடையாளத்தால நான் காப்பாத்தப்பட்டிருக்கேன், என்ன ஒரு விளையாட்டுன்னு நினைச்சான். ஆனா இப்படியே லக்கு வராது இல்ல. அதனால அவன் தனியா எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு யோசிக்கிறப்போ அவன் மண்டையில ஒரு இலை வந்து விழுந்தது. அத பார்த்த உடனே அது மருந்துக்கான இலைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஒருவேளை இதுன்னு மேல பார்த்தான். அந்த இடத்துல நம்ம மெயின் லீட் தான் அவனை பார்த்து ஹாய்னு காட்டிட்டு இருந்தா. ஒரு பறவை இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறது அந்த ஆளால நம்ப முடியல. ஒருவேளை இது ஒருத்தரோட ஃபெமிலியரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ சோதோன்னு சொல்லப்படுற மெஜிஷியனா இருக்கலாம், இல்லைன்னா உருமாறுற டிராகனா இருக்குமோ. அப்படின்னாலும் அதெல்லாம் ரொம்ப ரேர் தானே. என்கிட்ட இருக்க யாருக்கும் ஃபெமிலியர் இல்ல. ஜோஷோக்கு மனுஷங்களை பிடிக்காது, அப்ப டிராகனா இருக்கும். ஆனா அதுங்க இப்படி யாருக்கும் ஹெல்ப் பண்ணாது, அப்ப எதுக்கு இந்த காகம் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அவன் யோசிச்சான். அப்ப நம்ம மெயின் லீடு ஒரு ஃப்ரூட் எடுத்து அவன் கிட்ட போட்டா. அது அவன் சாப்பிடறதுக்காகவான்னு கேட்க அவளும் காக்கான்னு ஆமான்னு சொன்னா. அவனுக்கும் இதுக்கு எப்படி ஏதோ புரிஞ்ச மாதிரி கத்துதுன்னு புரியல. ஆனா அவன் அந்த ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டு அது இனிப்பா இருக்குன்னு நினைச்சான். அவனோட ஸ்ட்ரெஸ்ல ஒரு கண்ணு காணாம போன மாதிரி இருந்தது. அப்போல இருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு அவ ஃப்ரூட்ஸ் ஹெர்ப்ஸ் கொண்டு வருவா. ஆபத்து பக்கத்துல இருந்து அதை கத்தி அவனுக்கு காட்டி கொடுப்பா. அவனும் ஏதாவது சாப்பிட்டு கண்டுபிடிச்சு அவ கூட ஷேர் பண்ணுவான். அவளும் மனசுக்குள்ள நான் கண்ட கரும்பத்தை திங்க வேண்டாம், அவனை காப்பாத்தி நம்ம நல்லது பண்ணிருக்கோமே நினைச்சா. இந்த மாதிரி அவங்க மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள்ல அவன் அவளை பார்த்து ரெய்னல்னு கூப்பிட்டான். முன்னாடி அவளை வெறுத்த ஒதுக்க பார்த்த கண்ணுல இப்போ ஒரு கைண்ட்னஸோட அவளை பாக்குறான். அவளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது ஏதோ அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஐடியல் அவ பேரை கத்தி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சான். அப்ப அவன் அவளை பெட் பண்ணான். அது அவளுக்கு ரிலாக்ஸா நல்லா இருந்துச்சு போல. அவனு மனசுக்குள்ள நான் இதுவரை பார்த்தவங்கள என்கிட்ட இருந்து ஏதாவது எடுத்துக்க பார்த்தாங்க, என்னை யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா முதல் முறையா நான் இப்படி ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்க்கல. இம்பீரியல் பேலஸ்க்கு போகாம இங்கேயே இதோட இப்படியே இருந்துருந்த போல இருக்குன்னு நினைச்சு இல்ல, நான் அப்படி பண்ணக்கூடாது. என்னை பாதுகாத்த நைட்ஸ்க்காகவாது நான் திரும்ப போகணும். லெவலின் மட்டும் பவருக்கு வந்தா மக்கள் எல்லாரும் காயப்படுவாங்க. நான் கண்டிப்பா இம்பீரியல் பேலஸ்க்கு போகணும். ஆனா நான் இப்படியே போக கூடாது. லெவலின் ஒருவேளை நான் செத்துட்டேன் இல்ல காணாம போயிட்டேன்னு என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்திருப்பான். நான் கண்டிப்பா என் பவரை வெளிக்கொண்டு வரணும். இம்பீரியல் பரம்பரைக்கு உண்டான அந்த உல்ஃபா மாறுற பவரை கொண்டு வந்தே ஆகணும்னு நினைச்சான். அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் ஆனதும் ரெய்னா சில ஹர்ப்ஸ் தேடி போனா. அப்ப அந்த இடத்துல ஏதோ மின்னுறவனை பார்த்து இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு ஜுவல்லா, சரி என்னமோ நம்ம போய் ஹர்ப்ஸ் பறிக்க போலாம்னு நினைக்கிறப்போ அவளை ஏதோ ஒண்ணு ஈர்த்துது. காகங்களுக்கு இந்த மாதிரி ஷைனான பொருட்கள்னா பிடிக்கும்ல, அது ஆட்டோமேட்டிக்கா இருக்க பாத்துச்சு. என்னதான் அவ கஷ்டப்பட்டு பறக்க ட்ரை பண்ணாலும் அவ கடைசி அந்த ஜுவல் கிட்ட போய் விழுந்தா. காகங்கள் விளையாடுற மாதிரி அதோட விளையாடிட்டு இருந்தா, அவளையும் மீறி. ஆனா அவளுக்கு அந்த ஜெம்ம பார்த்தப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சது. அப்ப டக்குன்னு அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த ஜெம்மோட பேரு குரோவன் ராக். இது யாரோட பவரை வேணாலும் எழுப்பக்கூடியது. இது ரொம்ப ரேரான ஒண்ணு. இது யார்கிட்ட கொடுக்கறோமோ அதை பொறுத்து இது மாறும். கம்மியான ஈர்ப்பு தன்மை இருக்கிறவங்க யூஸ் பண்ணா சைட் எஃபெக்ட்ஸ் மூலியமா செத்து போயிருவாங்க. அப்ப அதை கொடுத்தால கொலகாரங்கன்னு சொல்லி ஜெயில போட்டுருவாங்க. இவ முன்னாடி இந்த கேம் தான் விளையாடிட்டு தோத்து போயிருப்பா. எல்லா ஆளுங்கள்ட்டையும் அந்த ஜெம்ம கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த கேமையே விளையாண்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. அவ விளையாண்டு 3 வருஷம் ஆனதால இப்பதான் அவளுக்கு இது ஞாபகமே வருது. இந்த ஃபீமேல் லீடு கேம்லதான் கடவுள்களை தூக்கி போட்டிருக்காங்கன்னு அவ புடிச்சு திட்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அவ காப்பாத்தின ஆளு யாருன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. கம்யூட் ஐவல் டி வால்ஃப்ரிக். இவன் இந்த கேம்ல ஒரு சைட் கேரக்டர். அதுவும் இல்லாம இந்த வால்ஃப்ரிக் ராஜ்யத்தோட பேரரசன். ஆனா இப்படி அடிபட்டு இருக்கிறத பார்த்தா இவன் இன்னும் கிங் ஆகல போல. அவளுக்கு தெரிஞ்சபடி அவனோட பவர் வெளியே வராதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அந்த ஜுவல்ல பார்த்துட்டே அப்ப அவதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா. மேபி இத போய் கொடுத்து அவனுக்கு பவர் வந்த அப்புறம்
பிற்காலத்துல இந்த இடத்த விட்டு அவளோட உலகத்துக்கு அனுப்ப அவன் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா. அவனும் அந்த ஜுவல்ல பார்த்து இந்த காக்காக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு ஷாக் ஆனா. ஆக்சுவலா அது ஒரு பெரிங்க, ஒரு ஃப்ரூட் டைப். அதை கம்யூட் சாப்பிட்டானா ஒண்ணு இந்த மோசமான நிலைமையை விட்டு வெளிவர முடியும், இல்லன்னா இந்த பெரியோட பவருக்கு ஈடு கொடுக்கலன்னா செத்து போயிருவான். அதனால அவன் பெருமூச்சு விட்டு ரெய்னர் கிட்ட, நான் செத்து போயிட்டேன், நீ சுதந்திரமா வாழணும்னு சொல்லி அந்த பெரிய அவன் கடிச்சான். அதை கடிச்சது அவன் கிட்ட இருந்து பிரைட்டான ஒளி வந்தது. கேம்ல அவனுக்கு ஆல்ரெடி இந்த பவர் அவேக்கன் ஆயிருக்கும். அதனால இந்த கிராவன் ராக் வீரிய கொடுத்திருந்தா இன்னும் அட்ராக்டிவா இருந்திருப்பான். இது நினைச்சு பார்த்து ரேனியர் பிளஷ் ஆயிட்டு இருந்தா. ஆனா இப்ப இந்த நிலைமையில அவன் சாப்பிட்டனால அந்த பியோர் பவர் அவனை ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனா அதே சமயம் அந்த பவர்னால சுத்தி இருந்த பல உயிரினங்களையும் அது எட்டுது. அவனை நோக்கி அது கிட்டேயும் வந்தது. அடே, இப்படி எல்லாம் அவேக்கன் ஆகும்போது அட்டாக் பண்ணக்கூடாதுடா. எப்படியும் கம்ப்யூட்டருக்கு அந்த பவர் வரதா போகுது, பேசாம ஓடி போயிடலாமான்னு யோசிச்சு முன்னாடி நீ சுதந்திரமா இருக்கணும்னு கம்ப்யூட் சொன்னதையும் நினைச்சு பார்த்து இதையே அவன் சொல்லணும், எனக்கு வேற வழி இல்ல போலன்னு நினைச்சு அந்த ஆக்ஸ் கிட்ட சண்டைக்கு வர மாதிரி கூப்பிட்டு கத்துனா. கம்ப்யூட்டரோட பவர் அவேக்கன் ஆகுற வரைக்கும் சமாளிக்கலாம்னு நினைச்சா. ஆனா அதே டைம்ல கம்ப்யூட்டருக்கு ஏதோ மின்னல் தாக்குற மாதிரி இருந்தது. அந்த வழியில அவனுக்கு சாகணும் போல இருந்தது. ஆனா அவன் இதை எதிர்கொண்டே ஆகணும். அவனுக்காக உயிர் விட்ட நைட்ஸ்க்காக அவன் கண்டிப்பா இதை தாங்கிக்கணும்னு நினைச்சான். அவன் உடம்பு பிஞ்சு கிளியிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குறப்போ அவரோட இந்த தெய்வீக மிருகங்கள் மத்த மிருகங்களை வழி நடத்துச்சுங்க. அதுல உல்ஃப், அதாவது ஓநாய்ங்க அதுங்களோட பவரை கடவுளோட சாயல இருந்தவங்களோட ஷேர் பண்ணிச்சுங்க. இதனால கடவுளோட ரத்தம் ஓடுற மனுஷங்கன்னு சொல்லப்படுற கிரியேச்சர்ஸ் இந்த உலகத்தை புத்திசாலித்தனமா வழி அனுப்புனாங்க. இப்ப அதே மாதிரி கம்மியோட்டம் அவனோட பவரை அவேக்கன் பண்ணிட்டான். அவன் ஒரு கோல்டன் கலர்ல பிரகாசமான ஒரு ஓநாயா மாதிரி அங்க இருந்து ஆக்ஸ பயப்படுத்தி ஓட விட்டா. ரெய்னல் அதுங்களோட சண்டை போட்டதால உடம்பெல்லாம் அடிபட்டு கம்யூட்டினி பார்த்துப்பான்னு நினைச்சு அப்படியே கீழே விழ போனா. அதே சமயத்துல கம்ப்ளீட் ஹியூமனா மாதிரி அவளை படிச்சுக்கிட்டான். இவ்வளவு புத்திசாலியான ஒரு கிரியேச்சர் அவன் பக்கம் இருக்கிறத அவனால நம்ப முடியல. அவனை விட்டு இது போயிருந்தா இது இவ்வளவு அடிபட்டிருக்காதுன்னு நினைச்சான். நான் உன்னை சரிப்படுத்துறேன்னு சொல்லி அவன் கையில ரெய்னலை எடுத்துட்டு அங்க இருந்து நடந்து போனான். எவ்வளவு நாள் நான் இப்படி இருக்கேன்னு காந்த வந்து ரெய்னல் பார்த்தா. ஆப்போசிட்ல கம்ப்யூட்டர் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தா. அந்த காகம் எனக்கு ரொம்ப முக்கியமானது, அது நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ ரெய்னல் மேல ஏதோ ப்ளூ கலர்ல ஒரு லைட் படிச்சு. திடீர்னு பயந்து போய் நான் எங்க இருக்கேன்னு கத்தி பறக்க ஆரம்பிச்சா. அவ பக்கத்துல ஒரு ஆளும் இருந்தாங்க. அப்ப கம்யூட், ரெய்னல் நான் இங்கதான் இருக்கேன், பொறுமையா இருந்து சமாதானப்படுத்தினா. அவங்க ஒரு நைட்டோட இடத்துல இருக்காங்க. அங்க இருந்து அந்த ஆள் ஒரு பிரீஸ்ட், அவருதான் அவளை ஹீல் பண்ணிருக்காரு. ரெய்னலுக்கும் இவ எந்த வழியும் இல்ல, ஹோலி பவர்னாலேன்னு யோசிச்சு இது கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான் நினைச்சுக்கிட்டா. அதே சமயத்துல அந்த பிரீஸ்டும் அந்த இடத்த விட்டு போனாரு. கம்மியட் பெருமூச்சு விட்டு, நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல, நீ கண்மொழிக்கவே மாட்டியோன்னு நான் பயந்துட்டேன்னு ரெய்னலை கட்டி பிடிச்சுக்கிட்டான். ரெய்னலுக்கு ஒரே பிளஷ். இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆளை அவளை கட்டி பிடிப்பான்னு அவன் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஆனா அவ ஒரு காக்காவா இருக்கிறத நினைச்சு கடுப்பான் தான். என்ன ஒரு ஆள் நேசிச்சு என்ன, நான் வெறும் பெட்டாதானே இருக்க முடியும், இதுல இவன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் வேற பண்ணிப்பான், அது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு இவெல்லனா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு வில்லத்தனமா நினைச்சு கத்திட்டு இருந்தா. கம்ப்யூட்டர் ஒருவேளை அவளை அழுத்தி பிடிச்சதுனாலதான் கத்துறாலும் நினைச்சு சாரி கேட்டுட்டு கிடக்கான். ரெய்னலும் அழுதுட்டே, நான் ஒரு பாடிக்குள்ள போறதா இருந்தா ஹீரோயினோட பாடிக்குள்ள போயிருக்க கூடாதான்னு நினைச்சிட்டு இருக்கா. மறுபடியும் கம்யூனிட்டி அவளை அழுத்தி பிடிச்சதுக்கு சாரி கேட்டு, நீ என்னை காப்பாத்திருக்க, இதுக்காக நான் உனக்கு எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கேன்னு தெரியுமா, இதுக்கெல்லாம் நான் திருப்பி செய்ய முடியுமான்னு தெரியல, ஆனா ஒரு சத்தியம் பண்றேன், என்ன ஆனாலும் உன்னை நான் எப்போ விட மாட்டேன்னு சொன்னா. இதை கேட்டதா அவளுக்கு ஒரே பிளஷ் ஆச்சு. அவ போய் அவனோட தோல் மேல உட்காந்து, என்னால உன்னை யாருக்கும் தர முடியாதுன்னு தோணுதுன்னு நினைச்சு, அப்படி மட்டும் யாராவது அவன் பார்த்தானா அவளை ஓட ஓட கொத்தி துரத்திடுவேன்னு கோவமானா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து யுவர் ஹைனஸ்ன்னு சொல்லி கம்யூட்டேவை கிரீட் பண்ணா. ரெய்னருக்கு அவனை பார்த்ததும் தெரிஞ்சது அவன் இந்த கேம்ல ஒரு பார்ட்டான கலனஸ் டெல் வின்சர்னு. அவன் ஒரு நைட்னு அவளுக்கு தெரியும், ஆனா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு அவளுக்கு மறந்து போச்சு. அப்ப கலனஸ் மண்டி போட்டு, நீங்க காயப்பட்டுட்டு இருக்கப்போ என்னால உங்க பக்கம் இருக்க முடியல, நான் சாக வேண்டிய ஒரு ஆள்னு சொல்லி வாள் எடுத்து அவனோட கழுத்துக்கிட்ட வச்சான். இத பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக் ஆனாங்க. ஆனா ரெய்னர் ஷாக் ஆனது வேற விஷயம். இல்ல, அழகான ஆட்கள் என் முன்னாடி சாகிறது என்னால ஏத்துக்க முடியாது, நான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சா. ஆனா கம்யூட் டக்குன்னு அந்த வாழை தட்டி விட்டு, நீ எனக்கு விசுவாசமா இருக்கிறது புரியுது, ஆனா இவ்வளவு தூரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கலனஸ், இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நான் காணாம போனப்ப அரசரோட உத்தரவால நீ ரொம்ப தூரம் போயிருந்த,
நீ லெவ்லினோட கூட்டு சேராம இருக்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ உனக்கு குற்ற உணர்வா இருந்தா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. கவர்னர் டெல்வின்சர் என்ன ஆனாலும் என் கூடவே என் பாதுகாப்பாளரா இருன்னு கேட்டான். கவர்னர் அவனோட வாளை உயர்த்தி, கவர்னர் நான் என் உயிரையும் விட மேல இளவரசர் கம்யூட் ஐவல் தி வால்ஃப்ரிக்கோட வாளாவும் கவசமாவும் இருந்தவரை காப்பாத்துவேன்னு சொன்னான். இப்ப இவன் யாருன்னு ரெய்னருக்கு ஞாபகம் வந்தது. கேம்ல கண்மூடித்தனமா கம்யூட்க்கு விசுவாசமா இருந்த நைட்டேவன். கம்யூட் சிரிச்சுட்டே, உயிரே விடவா? அப்ப என் பவர் அவைக்கன் ஆனாலுமான்னு கேட்க, கண்டிப்பான தன்னோட வாளை உயர்த்திட்டே சொன்னான். கம்யூட்டா அவனோட வாளை எடுத்து அவனை அப்ரூவ் பண்ணான். கேம்ல கூட என்ன ஆனாலும் கம்யூட்ட கவர்னஸ் விட்டதே இல்ல. ஆனா தன்னோட பவர் அவேக்கன் ஆனது ஏன் கம்யூட்டின்னு கவர்னஸ் கிட்ட சொல்லலன்னு ரெய்னருக்கு புரியல. அது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கவர்னஸ் கம்யூட் கிட்ட, எப்படி நீங்க தப்பிச்சு வந்தீங்க? நான் கேள்விப்பட்ட வரை நீங்க ரொம்ப காயப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்கன்னு கேட்க, நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி ரெய்னலா கம்யூட்ட கிட்ட வர சொல்லி கூப்பிட்டா. அவ்வளவு அவனோட கையில வந்து உட்கார்ந்தான். எதுக்கு இந்த அபசகுணமான பறவை இளவரசர் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்குன்னு புரியாம மூஞ்சில அதே எமோஷனோட கவர்னஸ் உட்கார்ந்துட்டு இருந்தான். அதை பார்த்த கம்யூட், எனக்கு புரியுது கலனஸ், ஆனா இந்த காகம் தான் ஆக்ஸ வரட்டி விடுச்சு. எனக்கு நிறைய ஹர்ப்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்தது. எனக்கு பல முறை உதவி செஞ்சது. ரெய்னல் மட்டும் இல்லைன்னா நான் அங்க இருந்திருக்கவே மாட்டேன்னு தெரிச்சுட்டே சொன்னா. அதை பார்த்த கலனஸ் மனசுல, சைனஸ் எப்பவும் பெர்ஃபெக்டா தான் இருக்கணும். அவரு என்னதான் தலை சிறந்த லீடர் ஆனாலும் தன் கீழே இருக்கிறவங்க நல்லா பாத்துக்கிட்டாலும் அவரோட வீக்னஸ் யார்கிட்டயும் காட்டினது இல்ல. அப்படி காட்டுனா ஆல்ரெடி பவர் அவைக்கனான அந்த 3வது பிரிஞ்சாலே இவருக்கு ஆபத்து வரும். ஆனா அப்படி இருந்து இந்த சாவின் சின்னமான பறவையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சைனஸ் வேற லெவலான ஒரு ஆளு. அதனாலதான் ஒரு காக்காக்கு கூட அவரோட தனிமை தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு நைட்டா இன்னும் முன்னேறணும்னு கோவமா ரெய்னரை பார்த்து சண்டைக்கு வான்னு கூப்பிடுற மாதிரி பாத்துட்டு இருந்தான். அப்ப மறுபடியும் கம்யூட் கவர்னஸ் கிட்ட, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் காணாம போனதுல இருந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, நீங்க காணாம போயிட்டதா அறிவிச்சாச்சு. ஏன்னா உங்க நைட்டோட பாடி கிடைச்சது. ஆனா உங்க உடல் எங்கேயும் கிடைக்கலன்னு தான் உங்களை தேட ஆட்களை ஏற்பாடு பண்ணோம். ஆனாலும் ஏதோ கவர்னர் சொல்ல வர்ற, இது லெவலோட வேலையான கோவமா கம்யூட் கேட்டான். கவர்னஸு, ஆமா, 3வது பிரிஞ்சவங்களை கண்டுபிடிக்க சொல்லி ஹிஸ் மெஜஸ்டி கிட்ட கெஞ்சினாருன்னு சொன்னான். இத கேட்டு கம்யூட் சிரிச்சுட்டு, முட்டாள்தானோ, அவனோட கேவலமான நடிப்பு வச்சு இவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல முடியுதுன்னு சொல்ல, ஆமாதான், ஆனா அரசர் அதிகாரப்பூர்வமா ஆணையிட்டுட்டாருன்னு கல்யாணம் சொன்னா. கம்யூட் ஏளனமா, அவருக்கு முக்கியமானது எல்லாம் யாரு பழக்கிறாங்களோ அவங்கள மகுட சூட்டணும், அவ்வளவுதானே சொன்னா. இந்த கான்வோ எல்லாம் கேட்டுட்டு இருந்த ரெய்னல், மகுடம்க்கு போட்டி போடுறது இவ்வளவு பயமா இருக்குமா? எம்பரர் பொசிஷன் தான் ரொம்ப பெரிய அதிகாரம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக அண்ணன் தம்பிகளே அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாளன்னு கம்யூட்டோட கையில போய் சாஞ்சுக்கிட்டா. ரெய்னல் அவனை ஆதல் படுத்துறதா நினைச்சு, கவலைப்படாது ரெய்னல், நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லி மனசுல, நான் முன்னாடி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ எனக்கு கொடுத்த சான்ஸ நான் வீணடிக்க போறதுல நினைச்சு கவர்னஸ் கிட்ட அவன் உயிரோட இருக்கிற விஷயத்த எம்பரர் கிட்ட சொல்ல சொன்னா. ரெய்னல கம்யூட் கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்து பொறாமையோட, பரவாயில்லையா 3வது பிரின்ஸ் ஏதாவதுன்னு கவர்னர் சொல்ல வரப்போ அவன் கண்டிப்பா எது பண்ணுவான். ஆனா இப்ப அது இல்ல. எம்பரர் என்னை பத்தி கவலைப்பட்டா லெவ்லினோட உண்மையான குணத்தை அவனால காட்ட முடியாது. அவன் வாய்ப்புக்காக காத்திருப்பான்னு சொல்லி மனசுக்குள்ள, ஆனா அவன் என்ன அட்டாக் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா அவன் பண்ணணும்னு தானே ஆசைப்படுறேன்னு கம்யூட் நினைச்சான். அப்புறம் சில ஆட்கள் வெளியே பொருளெல்லாம் வண்டியில ஏத்துறத பார்த்த ரெய்னல், அப்பாடா, கடைசியா நம்ம இம்பீரியல் பேலஸ்க்கு போக போறோம். நான் கேம்ல அதை பார்த்திருக்கேன், நேர்ல எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா கண்டிப்பா செம்மையா இருக்க போகுது. ஆனா நான் அலர்ட்டா இருக்கணும். கம்யூட்டோட எனிமீஸ் அங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் ஒரு மனுஷியா இல்லைன்னு சந்தோஷப்படுறேன். நான் மனுஷியா இருந்தா கம்யூட்டுக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கும் மேல இளவரசர் கூப்பிட்டு வந்த பொண்ணுன்னு சொல்லி என்னை ஏதாவது பணையமா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால பேசாம சைனஸோட பெட்டாவே இருந்துட்டு போய்க்கிறேன்னு நினைச்சா. அதே சமயத்துல கம்யூட் டயரான்னு கேட்டு அவளை தூக்கி தப்புன்னு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டான். பெருமூச்சோட கம்யூட் அவகிட்ட, கேபிட்டல் போற வர நீ இதுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டான். அப்படியே அந்த வண்டி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.